بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا ليستأذنكم الذين ملكت أيمانكم والذين لم يبلغوا الحلم منكم ثلاث مرات. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إذا استأذن أحدكم ثلاثا فلم يؤذن له فليرجع. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இஸ்லாமிய மார்க்கம் 3 என்ற எண்ணிக்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருகிறது. அதற்கான காரணங்கள் பல இருக்கிறது என்பதாக குர்ஆனும் நபிமொழிகளும் அது சம்பந்தப்பட்ட செய்திகளை ஏராளமாக சொல்லித் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட 3 என்பதற்கு நாமும் முக்கியத்துவம் தருகிறோம். அதாவது படிப்பிலும் மதிப்பெண்களிலும் ஆற்றல்களிலும் அறிவுகளிலும் கூட நாம் அதற்கான மதிப்புகளை இவ்வாறு வகுத்து தந்திருக்கிறோம். முதல் மார்க்கு, 2வது மார்க்கு, 3வது மார்க்கு. இது ஸ்கூல்ல காலேஜில் இந்த 3 மார்க்கு 3 தரத்தில் எடுத்தவங்களை நாம மதிக்கிறோம். ஸ்டேட்லேயே இவர் ஃபர்ஸ்ட் மார்க்குங்க, ஸ்டேட்லேயே இவர் 2வது மார்க்குங்க, ஸ்டேட்லேயே இவர் 3வது மார்க்குன்னு சொல்றோமே தவிர 4வது 5வது ஏதாவது பேசுறோமா? நம்ம பேசுறதே கிடையாது. அதே போல ஏதேனும் வெற்றி வாகை சூடினால் முதலில் வந்தவருக்கு தங்க பரிசு, 2வது வந்தவருக்கு வெள்ளி பரிசு, 3வது வந்தவருக்கு வெண்கல பரிசு அப்படின்னு கொடுக்குறோமே, 4வது வந்தவருக்கு ஏதேனும் பரிசு பெறமா? அப்படியும் கிடையாது. இப்படி நம்ம வாழ்க்கையிலும் இந்த 3ங்கிறதுக்கு 3 முறை 3வது நம்பர் 3 அப்படிங்கிறதுக்கு மரியாதை தர்றோம். அல்லாஹும் அப்படித்தான் சொல்றான். நபிமொழிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் போதிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்படி ஒரு வசனத்தின் மூலமாக சொல்கிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, லியஸ்தஅஸினுகுமுல் லதீன மலகத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யபுலுகுல் ஹுலும. உங்களுடைய வீடுகளில் எல்லா நேரமும் வந்து போகக்கூடிய பிள்ளைங்க, வயதுக்கு வராத பிள்ளைகள், அல்லது உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள், இப்படிப்பட்டவங்க உங்க வீட்டுக்குள்ள வரப்போக நீங்க அனுமதிச்சாலும் கூட அவங்க 3 முறை அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வரணும் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. மின்கும் ஸலாஸ மர்ராத்தின், எவ்வளவு நெருக்கமான மக்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு 3 முறை. அந்த 3 முறை அனுமதி வாங்காம வரக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லுகிறான். இந்த 3 முறை என்னது? ஃபஜ்ருக்கு முன்னாடி, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி உங்க பிள்ளை, உங்க பணியாளர், உங்களுக்கு நெருக்கமானவர் உங்க வீட்டுக்குள்ள அனுமதியே இல்லாம வரக்கூடியவராக இருந்தாலும் இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி நேரம், மனுஷன் தூங்குற நேரம்,
மனுஷன் தூங்குற நேரம். அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அனுமதி வாங்கி தான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் தகப்பன் தாய் ரூமுக்கு வரணும். தகப்பன் தாய்க்கு தனி ரூம் இருக்கு. வசதியானவங்க பிள்ளைகளுக்கு தனி ரூம் தராங்க, பிள்ளைங்களுக்கு தனி ரூம்பு, தனக்குன்னு தனி ரூம்பு, அதே போல விருந்தாளிகளுக்கு தனி ரூம்பு. அப்படி கொடுக்குறோமா இல்லையா? அப்படி கொடுக்கும் பொழுது பெத்த பிள்ளையா இருந்தாலும் கூட ஃபஜருக்கு முன்னாடி அத்தா அம்மா ரூமுக்குள்ள நுழையணும்னா அனுமதி வாங்கிட்டு போகணும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல ஹைலூலா தூக்கம் ஒண்ணு தூங்குறோமா இல்லையா? லுகருக்கு முன்னாடி ஒரு சின்ன உறக்கம், அந்த உறக்கத்தின் நேரத்திலும் கூட அனுமதி வாங்கி தான் போகணும். அதே மாதிரி இஷா தொழுகைக்கு பிறகு தூங்க போற நேரம், இந்த 3 நேரத்திலையும் அனுமதி வாங்காம போகக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா, அதாவது ஸலாஸ மர்ராத்தின் 3 முறை அப்படின்னு இங்க பதிவு செய்திருக்கிறான். அப்படி வாழ்க்கையில இது மாதிரி பல 3 முறைகள் 3 தடவைகள் அப்படின்னு நிறைய மார்க்கம் சொல்லி தருது. அல்லாஹ் குர்ஆனில் சில வரலாறுகளை கூட இதோடு சம்பந்தப்படுத்தியே பதிவு செய்திருக்கிறான். இப்படி இப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. குர்ஆன் இறங்குதா இல்லையா? குர்ஆன் இறங்குற நேரத்திலே அல்லாஹ் இந்த 3 முறையை கடைபிடிச்சிருக்கிறான். 3 முறை வேணும்னு சொல்லி காட்டியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த 40வது வயசுல முதல் முறையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததில்ல. ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்னாடி வேதங்களை வகி வரக்கூடிய நிலையை அனுபவிச்சதில்லை. முதல் முறையா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றான். வந்த மனிதன் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. அவருடைய 2 ரெக்கையையும் விரிக்கின்றார். அந்த ரெக்கையை விரிச்ச உடனே கிழக்கும் மேற்கும் அடைத்துக் கொள்ளும் அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். முதல் முறையா பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தே போனாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த வேகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஓடுங்கன்னு சொல்லும் பொழுது, மா அன பிகாரிஇன், எனக்கு ஓத தெரியாதே, நான் படிச்ச ஆள் இல்லையே, எதையும் படிக்க தெரியாது, எதையும் ஓத தெரியாது, அப்படிப்பட்ட ஆள்கிட்ட வந்து நீங்க யாருன்னே தெரியல, ஓடுன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரம்மாண்டமான படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூச்சு முற்ற அளவுக்கு முதல் முறையா கட்டி பிடிக்கிறான். முதல் முறையா மூச்சு முற்ற அளவுக்கு கட்டி கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சு விட்டுட்டு இப்போ ஓடுங்கன்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயும் அப்படிதான் சொன்னாங்க, மா அன பிகாரிஇன், எனக்கு ஓத தெரியாது. 2வது முறையும் கட்டி பிடிச்சான் மூச்சு முற்ற அளவுக்கு. 2வது முறை கேட்டாலும் 2வது முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஓத தெரியாதுன்றாங்க. 3வது முறையும் கட்டி பிடிச்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 3வது முறை கட்டி பிடிச்சிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வஹி இப்படி கொண்டு வந்தார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படின்னு 30வது ஜுஸுல இக்ரா சூரான்னு ஒன்று இருக்கா இல்லையா, அந்த சூராவுடைய 1லிருந்து 5 வரை உள்ள வசனத்தை ஓதி காட்ட 3 முறை கட்டி பிடித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடமடன்னு ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னாங்களே, 3வது முறை கட்டி பிடிச்சு ஓதுன்னு சொன்ன கடகடன்னு ஓத ஆரம்பிச்சுட்டாங்களே, அது எப்படின்னு கேட்டா அதன் கீழாலே விளக்கங்களை சொல்லுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு முறையும் கட்டிப்பிடிக்க இறைவனின் அருள் என்ற அந்த கல்வி அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நபி அவர்கள் உள்ளத்திற்குள் போனது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்ப 2 பகுதி 2 ஒண்ணா இணையுதா இல்லையா? இங்க இருந்த கல்வி ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக நபி அவர்கள் உள்ளங்கள் பாய்ச்சப்பட்டு 3 முறைக்கு பிறகு பரிபூரணம் அடைந்து விட்டது. 3 முறை கட்டி பிடிச்ச உடனே 4வது முறை சர்வ சாதாரணமா வருது. கட்டி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அப்ப கட்டி அணைப்பதின் மூலமாக உள்ளங்கள் இடம் மாறுகிறது, பிரியங்கள் பரிமாறப்படுகிறது, அறிவாற்றல்கள் பரிமாறப்படுகிறது என்ற செய்திகளை எல்லாம் இந்த சம்பவங்கள் மூலமாக அதனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார். இந்த செய்தி புகாரியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது 1 2 மட்டுமல்ல, இது மாதிரி இந்த 3ங்கிற விஷயத்துக்கு நிறைய செய்திகள் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு வரலாறை பதிவு செய்திருக்கிறான். மிகவும் பிரபலமான வரலாறு. சொல்ல போனா
அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் நாம் அந்த சூறாவை ஓதுறோம். சூரத்துல் கஹஃப் ஜும்மாவுக்கு முன்னாடி சூரத்துல் கஹஃப நம்ம ஓதினோம் கேட்டா அந்த ஓதப்பட்ட அந்த சூரா நமக்கு மிக பிரமாண்டமான ஒரு பிரகாசத்தை தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சூரத்துல் கஹஃப ஒரு வெள்ளிக்கிழமை ஓதுனா அடுத்த வெள்ளிக்கிழமை வரை பாதுகாப்பு இருக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சூரத்துல் கஹஃபினுடைய இறுதி வசனத்தும் முதல் வசனத்தை மனப்பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஓடி வருபவருக்கு தஜ்ஜாலுடைய அந்த சேட்டைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட சூரத்துல் கஹஃப் 15வது ஜுஸ்ல இருக்கா இல்லையா? 15வது ஜுஸ் 18வது அத்தியாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அத்தியாயத்திலே அந்த சூறாவிலே பிரமாண்டமான ஒரு சிறப்பான வரலாற்று செய்தி அல்லாஹ் அங்கே பதிவு செய்திருக்கிறான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, மூசா நீங்க ஹில்ருன்னு ஒருத்தர் இருக்கார், நம்முடைய நேசர் ஒருத்தர், அவர்கிட்ட போய் பாடம் படிக்க வேண்டியிருக்குன்னு அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போனாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் விவரத்தை சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட பாடம் படிக்க வந்திருக்கிறேன், நான் ஒரு இறை தூதர், நான் உங்கள்கிட்ட பாடம் படிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பில் இருப்பதால் இல்மே லதுன்னின்னு சொல்லுவாங்க அரபியில. அல்லாஹ் தஆலா போடக்கூடிய அறிவாற்றல், அந்த அறிவாற்றல் எந்த ஆசிரியத்தையும் படிக்க முடியாது, எந்த கிதாபும் சொல்லி தராது, எந்த நூலும் சொல்லி தராது. அல்லாஹ்வே சில அறிவாற்றலை தருவான், அல்லாஹ்வே தருவான். அப்படிப்பட்ட அதுக்கு பேர் இல்மே லதுன்னி. அந்த இல்மே லதுன்னி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்துச்சு. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை தூதர் தான். பார்த்த உடனே சொன்னாங்க, இன்னக லன் தஸ்ததி மஅய ஸப்ரா, இன்னக லன் தஸ்ததி மஅய ஸப்ரா, நீங்க என்னோடு பயணிப்பதற்கு உங்களுக்கு பொறுமை பத்தாதேன்னு சொன்னாங்க. பார்த்த உடனே சொல்லிட்டாங்க. அவர் எதுவுமே சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வேகம் விவேகம் அவர் நடைமுறை எல்லாத்தையும் அத்துபடியாக அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. பார்த்த உடனேயே, சில பேர் நம்பட்டே அப்படி ஒரு அறிவு உண்டு, பார்த்த உடனே அவரை பார்வையை பார்த்து அவர் உடல் அவயங்களை பார்த்து இவற்றை இந்த குணம் இருக்குமேன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட மார்க்க அறிஞர்களும் உண்டு, இப்பயும் இருக்கிறாங்க, கடந்த காலத்திலையும் உண்டு. பார்த்த உடனே சொல்லிடுவாங்க நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க நம்மளோட பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை பத்தாதேன்னா. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல லா துஆஹிதுனி பிமா நசி, அதாவது நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நான் உங்களோட பயணிக்க முடிவு பண்ணிட்டேன், உங்களோட பாடம் கத்துக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் எதையாவது செய்வேன், செய்யும் பொழுது எதுக்கு இப்படி எல்லாம் செய்யறீங்கன்னு கேள்வி கேட்கப்படாது, சரியா அப்படின்னா. உடனே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, இல்லை நீங்க எதை வேண்டாலும் செய்யுங்க, நான் கேள்வியே கேட்க மாட்டேன், நான் கேள்வியே கேட்க மாட்டேன், நீங்க செய்யறது மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி, 2 பேர் பயணம் வாழ்க்கையில தொடரும். முதல் முறையாக அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கடல்ல பயணம் செய்யறாங்க. ஒரு கப்பல் மேல ஏறி உட்கார்ந்தாச்சு. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு நடு கடல்ல போய்கிட்டு இருக்கு கப்பல். கப்பல்ல ஓட்ட போடுறாங்க. ஓட்ட போட்டா என்னங்க ஆகும்? கப்பல்ல ஓட்ட போட்டா தண்ணி உள்ள வரும், படகு அந்த கப்பல் முங்கும், எல்லாரும் செத்து போயிருவாங்களா இல்லையா? இது ஒரு விசித்திரமான நிகழ்வா இருக்கா இல்லையா? அப்ப அவர் ஓட்ட போடுறது பார்த்தோன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம், என்னங்க நடுக்கடல போயிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டான். அப்பதான் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏப்பா நான் செய்யறதெல்லாம் அமைதியா பார்க்கணும் தானே சொன்னேன், நீ என்ன என்ன எதுன்னு கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னு சொன்னா இல்லையா? இல்ல இல்ல இனிமே கேட்க மாட்டேன். எப்படி? லா துஆஹிதுனி பிமா நஸீது, ஏதோ தெரியாம கேட்டுவிட்டேங்க, இனிமே நீங்க உங்கள்கிட்ட நான் கேள்வியே கேட்க மாட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னாங்க. நான் தெரியாம மறந்து போய் செஞ்சதுக்கெல்லாம் குற்றம் பிடிக்காதீங்க. இது முதல் முறை, ஃபர்ஸ்ட் முறை வான் பண்ணியாச்சு, வார்னிங் பண்ணிட்டாங்க ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம். மீண்டும் பயணம் போகுது. மீண்டும் பயணம் போனா ஒரு ஊருக்குள்ள 2 பேரும் நுழையிறாங்க. ஒரு சின்ன பையன் விளையாண்டுகிட்டு இருந்தாப்புல, அந்த பையனை கூப்பிட்டு கழுத்தை திருவி அந்த இடத்துல ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் கொலை செஞ்சுட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாங்க முடியல, என்னங்க சின்ன பிள்ளைய பச்சை பிள்ளைய வான்னு கூப்பிட்டு நீ அந்த பிள்ளைய கொலை பண்ணிட்டீங்களேன்னு கேட்டாங்க. அப்ப மீண்டும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்படிதான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? கேட்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? நான் செய்யறது அமைதியா பார்த்துக்கிட்டே வாருன்னு சொன்னேன், நீங்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னா. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சொன்னாங்க, நான் தெரியாம கேட்டுவிட்டேன் கேள்வி, நீங்க என்ன வேண்டாலும் பண்ணுங்க, மீண்டும் கேட்க மாட்டேன்னா. இது 2வது முறை. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், இது 2வது முறை வான் பண்ணிட்டாங்க. வானிங் முடிஞ்சு 2வது முறை. 3வது முறை ஒரு ஊருக்குள்ள போனாங்க, அடுத்து ஒரு ஊருக்குள்ள போனாங்க.
ஊருக்குள்ள போய் கடுமையா பசிக்குதுப்பா அப்படின்னு ஊர்வாசிகள்ட்டெல்லாம் சாப்பாடு கேட்டாங்க. யாருமே சாப்பாடு கொடுக்கல, யாருமே சாப்பாடு கொடுக்கல. ஊருடைய வெளிப்புறத்துல விழுகிற மாதிரி ஒரு குட்டிச்சுவர், அதாவது விழுகிற மாதிரி ஒரு சுவர் இருக்கு. அந்த வீடு விழுந்து வீணா போற நிலையில இருக்கு. உடனே ஹுலூல் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, 2 பேரும் வாங்க, அந்த வீட்டை கட்டணும், விழுகிற மாதிரி இருக்கு, அந்த சுவரெல்லாம் கட்டி வீட்டை பழுது பார்க்கணும்ட்டாங்க. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சாப்பாடு கேட்டா அந்த ஊருக்காரங்க எவனுமே சாப்பாடு கொடுக்கல, பசியா இருக்கும், இந்த ஊர் மக்களுக்கு நீங்க என்ன அப்படி உபகாரம் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹுலூல் அலைஹிஸ்ஸலாம் இறுதிக்கு வந்துட்டாங்க. 3 முறை தான் வாணி, இதுக்கு மேலெல்லாம் தர முடியாது. நீங்க 3 முறை கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. நீங்க கேட்டதுக்கெல்லாம் இதுதான் பதில்னு மொத்தமா பதில சொல்லி முடிச்சுட்டு, இனிமே நம்ம 2 பேரும் தொடர்ந்து பயணிக்க முடியாது, நீங்க பயணிக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட நீங்க பொறுமை உங்களுக்கு பத்தாதுன்னு போந்தேன்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே பதிவு செய்திருக்கிறான். அப்போ இதுல இருந்து நிறைய தகவல்கள் இருக்கு. என்னன்னு கேட்டா, மனைவி, பிள்ளை, வேலைக்காரன், நமக்கு கீழே பணிபுரிகிற ஆளு, இப்படி யாரா இருந்தாலும் ஏதேனும் தப்பு பண்ணாங்கன்னா எடுத்த உடனே தண்டனை கொடுக்கப்படாது, எடுத்த உடனே வாய்க்கு வந்தபடிலாம் தடாபடான்னு பேசிடக்கூடாது. ஏதேனும் தப்பு தண்டா பண்றாங்களா, மனசுக்கு முரணானது தப்பான விஷயம் செய்யறாங்களா, கூப்பிட்டு அவங்ககிட்ட முதல் முறையா வார்னிங் பண்ணணும், இதை செய்யாத அப்படின்ட்டு. 2வது முறையா வார்னிங் பண்ணணும், செய்யாத அப்படின்ட்டு. 3வது முறையா வார்னிங் பண்ணிட்டு அதன் பிறகு தப்பு பண்ணினால் அந்த தப்பை தொடர்ந்தால் மட்டும்தான் அவர்களை கண்டிக்கவோ அவர்களை தண்டிக்கவோ வேண்டும் என்பதை இது போன்ற வரலாற்று செய்திகள் சொல்கிறது. அப்ப நான் யாரையாவது தண்டிக்கணும் அல்லது திட்டணும், ஏசணும், தண்டனை கொடுக்கணும் முடிவா இருந்தா அதை எடுத்த உடனே செய்யாத 3 முறை அவங்களுக்கு நீ வார்னிங் கொடு. எதையா இருந்தாலும் 3 முறை செய்யி, அதுக்கு அப்புறம் 4வது முறை தொடர்ந்தா அதை நீ அவங்கள துண்டிச்சு விடு. அவங்கள இப்படி எல்லாம் நடைமுறையை குர்ஆனுடைய வரலாறுகள் கற்றுத்தருது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரலாறும் நம்ம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய பாடங்கள் தான். ஏதோ முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க நாம இந்த பாட்டி வட சுட்ட கதை மாதிரி கேட்டுட்டு போறதுக்கு அல்லாஹ் பதிவு செய்யல. எந்த வரலாறா இருந்தாலும் அதற்குள்ள நமக்கான படிப்பினை பாடங்கள் இருக்கிறது. இந்த படிப்பினை பாடங்களை கண்டு அதை வாழ்க்கையை அமல்படுத்தியவர்கள் குர்ஆனை பின்பற்றியவர்கள். இல்ல குர்ஆன் சொல்றதெல்லாம் ஒரு பக்கத்துல நாளாக எடுக்க முடியாதுன்னா இவர் எப்படி குர்ஆனை பின்பற்றியவர் ஆவாரு? வெறுமனே குர்ஆனை ஓதுனவர் தான் பின்பற்றினவர் அப்படின்னு அவரை பார்த்து சொல்ல முடியாது. இப்படி குர்ஆன்ல நிறைய வரலாறுகள் இது சம்பந்தப்பட்ட செய்திகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிவாற்றலை கூட இப்படித்தான அறிஞர்களை வகுத்து சொல்றாங்க. அறிவாற்றல் கூட 3 ரகம் தாங்க, 4வது ரகம் கிடையாது. 4வது ரகம் கிடையாது. அறிவாற்றல்னா நம்ம தமிழ்லயே சொல்றோமா இல்லையா, எதையாவது சொல்லி பக்காவா அவர் செஞ்சு முடிச்சுட்டா அவன் கற்பூர புத்திக்காரங்க. எப்படி அவன் கற்பூர புத்திக்காரன், சொன்ன உடனே கற்பூரம் பிடிச்சுக்குவான் அப்படின்னு சொல்றோமா இல்லையா. இந்த அறிவாற்றல் 3 வகையாக பிரிக்கிறான். கற்பூர புத்தி, கரிக்கட்ட புத்தி, பச்சை வாழமட்ட புத்தி அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க. இது 3க்குள்ளதான் எல்லாருமே, மனுஷனா பிறந்த எல்லாருமே 3க்குள்ள வந்துருவான். சொன்ன உடனே கப்புனு பிடிச்சுக்குவான், பிடிச்சுக்கிட்டு கரெக்டா அதை செஞ்சு முடிப்பான். அதான் கற்பூர புத்தி. கற்பூரம் என்ன செய்யுங்க, பத்த உடனே பிடிச்சுக்கும். கற்பூரத்துக்கு பக்கத்துல தமிழ் கற்பூரங்கிறது ஒரு வகையான ஒரு கெமிக்கல்னுங்களேன். அதை தீய கொண்டு போய் அப்படி பத்த வச்சீங்கன்னா கப்புனு பிடிக்கும். 2வது முறைலாம் பத்த வைக்க தேவையில்லை, ஒரு முறை பத்த வச்சாலே பிடிச்சுக்கும். இந்த மாதிரி சிலர்கள் உண்டு, சொன்னதை உடனே செய்வாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஒரு முறை சொன்னா போதும் சிலருக்கு, அதை புரிஞ்சு அதை அப்படியே செஞ்சு நம்மகிட்ட பாஸ் மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது ஒரு ரகம், இது முதல் ரகம். இது இறை தூதர்கள் இப்படிதான் இருந்தாங்க, சஹாபாக்களில் பலரும் இப்படித்தான் இருந்தாங்க, மார்க்க அறிஞர்கள் பலரும் இப்படித்தான் இருந்தாங்க. சொன்ன உடனே செய்வாங்க, புரியும். இது ஒரு ரகம், இது முதல் ரகம். 2வது ஒரு ரகம் இருக்கு அறிவாற்றல்ல, கரிக்கட்டை புத்தின்னு சொல்லுவாங்க. கரிக்கட்டையை சும்மா போய் பத்த வச்சீங்கன்னா பத்திக்காது, பத்திட்டு ஊதுன்னு ஊதிக்கிட்டே இருக்கணும். எதையாவது மேல அள்ளி போட்டு ஊதுன்னு ஊதுனா அந்த கரிக்கட்டை அதன் பிறகு பிடிச்சுக்கும், அதன் பிறகு பிடிச்சுக்கும். அந்த மாதிரி அறிவாற்றல்ல சில பேருக்கு சொல்லி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப இதை செய் இதை செய்யு ஒரு 4-5 முறை சொல்லி 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 அதன் பிறகு கரெக்டா பிடிச்சுக்குவான், அவன் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி வருவான். இது 2வது ரகம். 3வது ஒரு ரகம் இருக்குங்க, பச்சை வாழை மட்டையில எவ்வளவுதான் பத்த வச்சாலும் பத்திக்குமா? பத்தவே பத்தாது. பச்சை வாழை மட்டையில எவ்வளவு பத்த வச்சாலும் பத்திக்காது. அதே மாதிரி அடி முட்டாள்கள் இருப்பார்கள் மக்களில் உண்டு. அவர்களிடத்துல எந்த விஷயத்தை எத்தனை முறை சொன்னாலும் அவங்களுக்கு அது விளங்காது. ஒரே வார்த்தையை சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் விளங்காதுங்க, என்ற எதையும் சொல்லாதீங்கன்றுவாங்க இல்லையா.
நம்ம வீடுகள்ல அந்த மாதிரி சில பேர் உண்டு, நம்முடைய மாணவர்கள்ல சில பேர் உண்டு, நமக்கு கீழே பணிபுரிபவர்கள் சில பேர் உண்டு. என்ன சொன்னாலும் விளங்காது, அவன்கிட்ட எதுக்கும் ஆவாது. அதாவது அவனை மாதிரி ஆளை தமிழ்ல சொல்லுவாங்க, அதாவது வந்து சுட்ட பானை மாதிரி. சுட்ட களிமண்ணை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? சுட்ட களிமண்ணை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி இவனை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அறிவாற்றலில் கூட 3 ரகம் தான் உண்டே தவிர 4வது ஒரு ரகம் இருக்கா? உலகத்திலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. அப்போ அறிவாற்றலிலும் இந்த 3 ரகம் உண்டு. நம்ம நடைமுறையில ஒரு வீட்டுக்கு போறோம், அனுமதி கேட்கிறோம், அந்த அனுமதியிலும் கூட 3 முறை தான் கேட்கிறது, 3 முறை தான் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி பதிவு செய்திருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு. நீங்க உங்க வீடு அல்லாத வேற வீட்டுக்கு நீங்க போறதா இருந்தா, நுழையிறதா இருந்தா நீங்க அனுமதி கேளுங்க, அனுமதி கேளுங்க. அப்படி அனுமதி கிடைச்சிட்டா உத்துசல்லிமு அலா அஹ்லிஹா, அவர்களுக்கு சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அனுமதி கேட்கணும்ங்கறத பதிவு செஞ்சிட்டான். குர்ஆன்ல எந்த வீட்டுக்குள்ள போறதா இருந்தாலும் அனுமதி கேட்கணும். நம்ம அல்லாத வீடு எந்த வீடா இருந்தாலும், அன்னை வீடு, தம்பி வீடு, மாமா வீடு, மச்சான் வீடு, நண்பர் வீடு, எந்த வீட்டுக்கு போறதா இருந்தாலும் அனுமதி கேட்கணும். அந்த அனுமதியும் கூட எத்தனை முறை கேட்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா இஸ்தஅன அஹதுக்கும் ஸலாத்தன், நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அனுமதி கேட்கறதா இருந்தா 3 முறை தான் அனுமதி கேட்கணும். 3 முறை அனுமதி கேட்டும் அனுமதி இல்லைன்னா ஃபலம் யஸன் லஹு, உங்களுக்கு அனுமதி தரப்படாவிட்டால் ஃபல்யர்ஜி, நீங்க திரும்பி வந்துருங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு போறோம், கதவை தட்டுறதாகவோ அல்ல காலிங் பெல் அடிக்கிறதாவா இருந்தா 3 முறை தான் செய்யணுமா? குர்ஆன் அப்படிதான் சொல்லுது, நபிமொழிகள் அப்படிதான் சொல்லுது. அதுக்கு மீறி செய்யாதேன்னு சொல்லுது. காலிங் பெல்ல தட்டுறதா இருந்தாலும் கதவை தட்டுறதா இருந்தாலும் 3 முறை அமுத்திப்பார். அவங்க திறந்து யாரு என்னான்னு கேட்டா அதன் பிறகு சலாம் சொல்லிட்டு உள்ள போ, அவங்க அனுமதி கொடுத்தா. அவங்க கதவை திறக்கல அப்படின்னு வந்துட்டா 4வது முறை காலிங் பெல்ல அமுத்தாத, 4வது முறை கதவை தட்டாத, ஜன்னலுக்கு ஓரத்துட்டு நான் பாய் வந்திருக்கேன் அப்படின்னு சத்தம் போடாத, எல்லாரையும் கலவரப்படுத்துற மாதிரி ஒரு வீட்டுல போய் நடந்து கொள்ளாத அப்படின்ட்டு மார்க்கம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு டெலிபோன்ல யாரையாவது கூப்பிடுறதா இருந்தா 3 முறை கூப்பிடலாம். ஒரு முறை அடிக்கிறோம், அவர் போனை எடுக்கல, நமக்கு அவசரம், அவர்கிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கும்போது 2வது முறை அடிக்கலாம், அவர் எடுக்கல. 3வது முறை அடிக்கிற, அவர் எடுக்கல, விட்டுறோம், அவ்வளவுதான். அதன் பிறகு 4வது முறை அவர் அடிச்சு தொந்தரவு பண்ணக்கூடாது. மார்க் அதை தப்புன்னு சொல்லுது. எதையா இருந்தாலும், எந்த அனுமதியா இருந்தாலும், அது டெலிபோனா இருந்தாலும் சரி, வீட்டு வாசல்ல போய் நிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது கடிதத்தின் மூலமாக நாம அனுமதி கேட்கிறதா இருந்தாலும் சரி, மெசேஜ் மூலமாக அனுமதி கேட்கிறதா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அந்த 3 முறை தான் செய்யறது ஒழுக்கமான நடைமுறை. அந்த 3 தாண்டி அதிகப்படியா 4, 5 சில பேர் பார்த்தா போனை எடுக்கலன்னா 10 முறை 15 முறை அடிச்சுக்கிட்டே இருப்பான். சில பேர் அந்த மிஸ்டு காலை பார்த்து போனை உடைச்சவன்லாம் உண்டு. இப்படி இல்லாம ஒருத்தனை டென்ஷன் ஆக்குறது, கோபப்படுத்துறது, அவனை விரக்தி அடைய வைக்கிறது, மார்க்கத்துல இதுவெல்லாம் ஹராமான செயல்பாடு. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போனா அனுமதி கேட்டா கிடைக்கலன்னா வந்துடணும். அதை விட்டு நையின்னு பக்கத்திலே உட்காந்து கதவே திறக்கிற வரைக்கும் உண்டு இல்லைன்னு ஆய்க்கிறது, இது மிகப்பெரிய பாவ செயல், பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல். அபூதாவுல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. சஹ்ரலிலான வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வந்தாங்க, கதவு அடைச்சிருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சலாம் சொன்னாங்க. சலாம் சொன்ன உடனே கதவு திறக்கும்னு எதிர்பார்த்தாங்க, கதவு திறக்கப்படல. மீண்டும் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க, கதவு திறக்கப்படல. 3வது முறை சலாம் சொன்னாங்க, கதவு திறக்கப்படல. அப்படியே திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஜன்னல் வழியாக சஹ்ரலிலானது ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி போறது தெரிஞ்ச உடனே வேகமா கதவை திறந்து நேரா ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி போய், யா ரசூலுல்லாஹ் இன்னி குன்து அஸ்மஉ தஸ்லீமக, நீங்க சலாம் சொல்லும் பொழுது அது என் காதுல விழுந்துச்சு. அதாவது அரது அலைக்க ரத்தன் ஹஃபீஃபா, அந்த சலாத்துக்கு சத்தம் இல்லாம மெதுவா நான் பதில் சலாமும் சொல்லிட்டேன். ஏன் கதவு திறக்காம இருந்தேன்னு கேட்டா, லித்துகுத்திர அலைனா மின் சலாம், உங்களுடைய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய துஆ,
அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது உங்கள் மீது அமைதி நிலவட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்களா இல்ல அமைதி நிலவட்டும்னு அந்த சலாத்தை உங்கள்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன். என் வீட்டுக்கு தேவை உங்கள் சலாம், உங்களுடைய துஆ எங்களுக்கு தேவை. நான் நிறைய எதிர்பார்த்தேன், நிறைய எதிர்பார்த்தனாலதான் கதவை திறக்காம இருந்தேன். நீங்க இப்ப வீட்டுக்கு திரும்பி போறத பார்த்தா வாங்கன்னு திரும்ப திறந்து உங்களை கூப்பிட்டு வாங்க ரசூலுல்லாஹ்னு அதன் பிறகு ரசூலுல்லாஹ்வை அழைச்சிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய விஷயங்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் பேசி அதன் பிறகு செயல்களிலான அனுப்பிச்சு வச்சாங்கன்னு வருது. இந்த ஹதீஸின் கீழாலதான் சட்டம் சொல்றாங்க, நீங்க யார் வீட்டுக்கு போனாலும் 3 முறை தான் கேட்கணும். எந்த விஷயமா அனுமதின்னு வந்துட்டா அது வீடு, டெலிபோனு, கடிதங்கள் எப்படியா இருந்தாலும் 3 முறை. 4வது முறை இஸ்லாத்துல இல்ல, அப்படி கூடாது, அது தப்பு, விட்டுடு அப்படின்னு சொல்லுது. அதே போல சிலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, தொடர்ந்து ஒரே கோரிக்கையை 3 முறை வச்சுட்டாங்கன்னா அது உடனே பரிசீலனை செய்யணும், அது உடனே நிறைவேற்றப்படணும். அது சுன்னத்தான நடைமுறை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய நடைமுறை. ஷீரத் இப்னு ஹிஷாம்ல இப்படி ஒரு செய்தி பதிவு செஞ்சிருக்கிறான். ஹாத்திமு தாயின்னு அறியாமை காலத்தில் ஒரு பெரிய கொடை வள்ளல் வாழ்ந்தார். ஹாத்திம் தாயின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் தன்னை இறை தூதராக அறிவிப்பதற்கு முன்பு வாழ்ந்தவர். ஹாத்திம் தாய் அரபு உலகத்தினுடைய பெரிய கொடை வள்ளல். அவருடைய மகள் சுஃபானா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊர் மீது போர் தொடுக்க போர் எதிரிகளில் ஒருவராக இருந்தவர் இந்த ஹாத்திம் தாயினுடைய மகள் சுஃபானா. அந்த அம்மாவை கைது பண்ணி, எல்லாத்தையும் கைது பண்ணும்போது அந்த அம்மாவும் கைதி, அந்த அம்மாவையும் கைது பண்ணி மதீனாவுக்கு கூட்டிட்டு வந்து பள்ளிவாசல் பக்கத்துல இருக்க ஒரு கொட்டகையில அடைச்சு வச்சுட்டாங்க. கைதிகளை பூரா கட்டி வச்சாங்க. அந்த கைதிகளை இந்த அம்மாவும் ஒரு ஆள், ஹாத்திம் தாயினுடைய மகள் சுஃபானாவும் ஒரு ஆள் கட்டி வச்சாங்க. அந்த அம்மா ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு குறிப்பிட்ட நேரம் வர்றதை பார்த்துட்டு அந்த அம்மா எழுந்து கேட்டுச்சு, யா ரசூலுல்லாஹ், நான் வந்து ஹாத்திம் தாயுடைய மகள், அதாவது இந்த அரபு உலகத்திலேயே பெரிய கொடை வள்ளலாக இருந்தார் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவருடைய மகள் நான். நீங்க என்னை கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, உங்களுடைய நபி தோழர்கள், உங்களுடைய தோழர்கள் கொண்டு வந்துட்டாங்க. தயவு கூர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு தந்ததிலிருந்து எனக்கு கொஞ்சம் தந்து என்னை விடுதலை செய்து என்னை எங்கள் ஊருக்கு அனுப்பி வையுங்கள் அப்படின்னு அந்த அம்மா பணிவா கேட்குது. என்னை விடுதலை பண்ணிருங்க, எனக்கு ஏதாவது தாங்க, நான் ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் காது கொடுத்து கேட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டான். ஒண்ணுமே சொல்லலை. 2வது நாள் அந்த அம்மா வெயிட் பண்ணி 2வது நாள் அதே மாதிரி கேள்வி கேட்குது, ரசூலுல்லாஹ் என்னை விடுதலை பண்ணிருங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்தது எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்குது. ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு திரும்ப அப்படியே போயிட்டாங்க, எந்த பதிலும் சொல்லலை. 3வது நாள் அந்த அம்மா முடிவுக்கு வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு கிடைக்காது போல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. அந்த அம்மா அப்படியே அமைதியா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அப்ப அவர் கையாலே ஜாட காட்டுறாரு, நேற்றுக்கு கேட்டல்ல அந்த மாதிரி இன்னைக்கு கேளு விட்டுடாத அப்படின்ட்டான். 2 நாள் கேட்டுட்ட ரசூலுல்லாஹ்ட்ட அமைதியா போனாங்கல்ல, இன்னைக்கும் கேளு விட்டுறாத, எந்திரி எந்திரி அப்படின்னு கண்ணுல கையில அப்படியே ஜாடையா காட்டணும்னா அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த அம்மாவே சொல்லுது, நம்மளுக்கு இவர் கேட்க சொல்றாருன்னா அதே மாதிரி அவர் அந்த அம்மா எழுந்து, யா ரசூலுல்லாஹ் என்னை விடுதலை பண்ணுங்க, எனக்கு ஏதேனும் தாங்க, எங்க ஊருக்கு என்னை அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா பக்கத்துல வந்து, சரிம்மா உன்னை விடுதலை பண்ணிடுறேன், உனக்கு கேட்கறதெல்லாம் தந்துடுறேன், உன்னை ஊருக்கு அனுப்பிச்சிடுறேன், ஆனா ரொம்ப தூரம் உங்க ஊர் இருக்கு, உனக்கு பாதுகாப்பான யாருன்னு ஆள் இருக்காங்களான்னு சொல்லி அவங்கள கூட்டிக்கிட்டு வா, அவங்களோட உனக்கு தர்றது எல்லாம் அன்பளிப்புகளை தந்து உன்னை விடுதலை பண்ணிடுறேன்னு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதாவது அந்த அம்மா சந்தேகமா கேட்டுச்சு, அலி ரலியல்லாஹு தனியா போய், அலி, அதாவது 2 முறை கேட்ட ரசூலுல்லாஹ் அனுமதி தரமாட்டேன்ட்டாங்க, அமைதியா போயிட்டாங்களே, 3வது முறை நீங்க கேட்க சொன்னீங்களே, கேட்டனே தந்துட்டாங்களா, அது எப்படின்னாங்க. அப்போ அந்த அம்மாட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்ன தெரியுமா, எந்த கோரிக்கையா இருந்தாலும் 3 முறை வச்சாச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மறுக்க மாட்டாங்க. நீ 2 முறை வச்சுட்டு அமைதியா இருந்துட்ட, ஒருவேளை நீ கேட்டது கிடைக்காம போயிருமோன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ 3வது முறை கேட்டுட்ட, ரசூலுல்லாஹ் மறுக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு. கோரிக்கை இருந்தா 3 முறை வைக்கணும். ஒரு முறை வச்சு கிடைச்சிட்டா பரவாயில்ல, 2வது முறை வச்சு கிடைச்சிட்டா பரவாயில்ல, 3வது முறை வச்சாச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மறுக்கவே மாட்டான். அது எந்த கோரிக்கையா இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கையை மறுபரிசீலனை பண்ணு, அது என்னன்னு கேளு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, முடிஞ்சா அதை செஞ்சு கொடுக்குமா அப்படிங்கிற மனப்பக்குவம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்ததை அலி ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சு வச்சிருந்தாங்களா இல்லையா, அதை சொன்ன பிறகு அந்த அம்மாவுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. அந்த அம்மாவுக்கு கேட்டதும் கிடைச்சிச்சு, அந்த அம்மாவுக்கு ஊருக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு, அந்த அம்மாவுக்கு ஈமான் கிடைச்சிச்சு, அந்த அம்மா நபி தோழிகளில் ஒருவராக மாறி போனார்.
அப்படின்னா 3 அப்படிங்கிற வார்த்தைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட உச்சகட்டமான மதிப்பு மரியாதை உண்டு. இது வாழ்நாள்ல நாம விளங்கி வச்சுக்க வேண்டியது. யாரேனும் கோரிக்கைகளாக 3 முறை வைத்தால் அது நிச்சயமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டியது, அது அவர்களுக்கு நிறைவேற்றி தரப்பட வேண்டியது அப்படிங்கிறத மார்க்கம் இது சட்டங்களாகவே சொல்லி தருது. பெருமானார் ஏதேனும் முக்கியமான துவா செய்யறதா இருந்தா 1 முறை கேட்க மாட்டாங்க, 2 முறை கேட்க மாட்டாங்க, 3 முறை கேட்பாங்க. எதை கேட்டாலும் முக்கியமான இபாதத்து முக்கியமான துவாக்களா இருந்தா அதை 3 முறை அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. மீண்டும் 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 கேட்பாங்க. பெருமானார் ஏதேனும் ஒரு சொல்றதா இருந்தா, மக்களுக்கு மத்தியிலே முக்கியமான விஷயங்களை சொல்லுவதாக இருந்தால் 3 முறை சொல்வார். பெருமானார் அன்பு தோழர்கள் சொல்கிறார்கள், குறிப்பா அனுசரணிலான்னு சொல்லுவாங்க, முக்கியமான அறிவிப்புகளாக இருந்தால் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையான விஷயங்களை சொல்லுவதாக இருந்தால் 3 முறை சொல்லுவார்கள். 4வது முறை சொல்ல மாட்டாங்க, 2 முறை சொல்ல மாட்டாங்க, 3 முறை சொன்னாலே நாங்கள் விளங்கிக்குவோம் இது முக்கியமான விஷயம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம், தவிர்க்கப்படக்கூடாது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம் அப்படின்னு அனுசரணியல்லானவர்களை போன்ற சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இது போல இந்த 3ங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போலதான் இஸ்திக்ஃபார் செய்யறதா இருந்தாலும் 3 முறை செய்வான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, வகான இதா தஆ தஆ தலாத்தன், ரசூலுல்லாஹ் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தாலும் 3 முறை கேட்பார்கள். அதே போல இஸ்திக்ஃபார் 3 முறை செய்வான். இப்ப நம்ம வழக்கத்துல இருக்கா இல்லையா, 5 வேளை தொழுகிறோம், ஃபர்து முடிச்ச உடனே என்ன செய்யறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 3 முறை சொல்லணும். சொல்றது சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லும்படி ஏவினார்கள், முஸ்லிமிலே நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இஸ்திக்ஃபாரா இருந்தாலும் தொழுகைக்கு பிறகு துவாவுக்கு முன்னாடி சலாம் கொடுத்த உடனே 3 முறை இஸ்திக்ஃபார் ஓதணும். ஃபர்லுக்கு அவசியமா ஓதணும். மற்ற எந்த தொழுகையா இருந்தாலும் 3 முறை ஓதணும். தொழுகை முடிச்ச உடனே அந்த தொழுகையில் ஏதேனும் குறை இருக்குமா இல்லையா, உள்ளங்கள் வெளியே போய் அலை பாய்ந்திருக்குமா இல்லையா, அல்லது ஓதுறதுல ஏதேனும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்குமா இல்லையா, இது எல்லாம் குறை. இந்த குறையெல்லாம் அல்லாஹ் கண்டுகொள்ளாம அதையெல்லாம் மன்னிச்சு தொழுகைக்கு நிரப்பமான அல்லாஹ் கூலிய தரணுமா இல்லையா, அதற்காகத்தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லணும், அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸீம் அப்படின்னு சொல்லணும். 3 முறை சொன்னா போதும். 3 முறை அளவான லிமிட்டான ஒண்ணு. அதே மாதிரி இந்த 3 முறைங்கிறது 4வது முறை சில நேரங்களில் செய்தால் அது ஹராம் என்று மார்க்க சட்டங்கள் இருக்கிறது, வீண்விரயம் என்று மார்க்க சட்டங்கள் இருக்கிறது. குறிப்பா ஒது செய்யறமா இல்லையா, ஒவ்வொரு உறுப்பை எத்தனை முறைங்க கழுவணும், 3 முறை தான் கழுவணும். 4வது முறை கழுவக்கூடாது. 2ஓட முடிச்சுக்கிறேன், அதுவும் அவ்வளவு சிறப்பல்ல. 1 முறை கழுவிட்டு முடிச்சுக்கிறேன், அதுவும் சிறப்பல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் 3 முறை, கையை 3 முறை கோதுறது, வாயை 3 முறை கொப்பளிக்கிறது, மூக்கில தண்ணீர் விட்டு சுத்தம் செய்யறது 3 முறை தான், முகத்தை கழுவுறது 3 முறை தான், 2 கையை கழுவுறது 3 முறை தான், மசகு மட்டும்தான் 1 முறை, காலையும் 3 முறை தான் கழுவணும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுவிலே நமக்கு சொல்லி கொடுத்த முறை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒதுவை மக்களுக்கு செஞ்சு காட்டுறாங்க. எல்லா உறுப்பையும் 3 முறை கழுவுறாங்க. கழுவி முடிச்சிட்டு சொன்னாங்க, ஹாதா அஸ்பஹுல் வுது, நான் செஞ்ச ஒது இருக்கே இதுதான் பரிபூரணமான ஒது. தேப்ப திறந்து கழுவினாலும் அல்லது ஹவுலுல கையை தண்ணி அள்ளி நம்ம கழுவினாலும் 3 முறை தான். இப்படி 3 முறை கழுவுறது பரிபூரணமான ஒது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய சுன்னத்தான நடைமுறையில் உள்ள என்னுடைய ஒதுவின் முறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீல் என்ற அல்லாஹ்வுடைய நேசராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒதுவும் இப்படித்தான் இருந்தது. அப்படின்னா அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது 3 முறை தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒது 3 முறை தான். இப்படி ஒது 3 முறை தான் உறுப்புகளை கழுவணும். 4வது முறை ஒருத்தர் கழுவுறான்னு வைங்களேன், அதுக்கு பேரு வீண் விரயம். வீண் விரயம்ங்கிறது இஸ்லாத்தின் பார்வையில் ஹராம். அதையோட தாண்டி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறான், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். உச்சகட்டமா அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான். அது இதுன்னு வார்த்தையை பயன்படுத்துற அல்லாஹ் சுருக்கமா சொல்லிட்டான், வீண் விரயம் எவனெல்லாம் செய்வானோ எந்த காரியத்துல செஞ்சாலும் சரிதான் அவன் ஷைத்தானின் சகோதரன். முடிச்சு அல்லாஹ் திட்டுறதுக்கு உச்சகட்டமா அப்படிதான் திட்டுறான், அப்படிதான் திட்டி முடிச்சுட்டான் அல்லாஹ். அப்போ வீண் விரயம்ங்கிறது கூடவே கூடாது, அதில் ஒதுவில் கூடாது. அனஸர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே,
3 முறைக்கு மேல ஓடுற ஆற்றுல நீ செஞ்சாலும் சரிதான். 3 முறைக்கு மேல நீ ஒது செஞ்சேனா அது விரயம், அதை தவிர்ந்து கொள்ளுன்னு சொன்னான். அதை விரயம் தவிர்ந்து கொள். ஓடுற ஆறு தானே, அள்ளி தண்ணி அள்ளி அந்த தண்ணி அதுக்குள்ளதானே விட போகுது, அந்த தண்ணி அதுலதான் விட போகுது, அப்படியே ஓட போகுது. ஓடுற ஆற்றுல தண்ணி எடுத்து கழுவுறதுனால ஆறு நஜீஸ் ஆகாது, ஆற்றுல இருக்க தண்ணியும் குறையாது. எப்படி இருந்தாலும் சரி அது 3 முறை தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. தமிழ்ல கூட ஒரு பழமொழி உண்டா இல்லையா, விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். எப்படி விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். பொதுவாக ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போனோம்னா 3 நாள் தங்குற வரைக்கும் தான் மதிப்பு மரியாதை. எவ்வளவு நெருக்கமான வீடா இருந்தாலும் சரிதான், அக்கா வீடு, தங்கச்சி வீடு, மாமா வீடு, மச்சா வீடு, நண்பர் வீடு, மாமனார் வீடு, மாமியார் வீடு, எந்த வீடா இருந்தாலும் சரி 3 நாள் தான். இன்னைக்கு கூட கிராமங்கள்ல கல்யாணம் முடிச்ச உடனே இந்த வலிமா விருந்து இருக்கு பாத்தீங்களா, வலிமா விருந்துன்னு சொல்ல மாட்டாங்க, 3ஆம் நாள் விருந்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா 3 நாளைக்கு அப்புறம் விருந்து இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. கல்யாணத்துக்கு வந்தவங்களா ஓடுங்கப்பா, அவ்வளவுதான், 3 நாள் தான் விருந்து, அதுக்கு மேல விருந்து கேட்டாதுன்னு அர்த்தம். அதனாலதான் கிராமத்துல 3ஆம் நாள் விருந்து எப்போ போடுறீங்கன்னு கேட்பாங்க. வலிமா விருந்துன்னு சொல்ல மாட்டாங்க, வலிமா விருந்து தான் அது அசல். ஆனா வலிமா விருந்துன்னு சொல்லாம அன்னைக்கு இருந்த பழக்கம் என்னன்னு கேட்டா 3ஆம் நாள் விருந்து, கல்யாணம் முடிஞ்சிச்சு, என்னைக்கு 3ஆம் நாள் விருந்துன்னு கேட்பாங்க. இந்த 3 நாளுங்கிறது முக்கியமானது, 3 எண்ணிக்கை என்பது முக்கியமானது, 3 முறை செய்தல் என்பது முக்கியமானது. ஏங்க வாழ்க்கையில கூட, திருமண வாழ்க்கையில கூட 3 தான் அங்கேயும் அல்லாஹ் பதிவு செய்யறான். அதாவது கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடந்த பிறகு கணவன் மனைவிக்கு மத்தியில அவங்களுக்கு உள்ள ஒன்றுபடலை, அவங்களால வாழ முடியாத கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இவனோட நான் வாழ மாட்டேன், இவளோட நான் வாழ மாட்டேன்னு வந்துட்டாங்க. அப்படின்னு வந்த பொழுது இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுது, தலாக்குன்னு ஒரு தீர்வு உண்டு. தலாக்கு வாங்கிட்டு நீ வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டிக்க, நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க, நீங்க ஒன்னாதான் வாழணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல அப்படின்னு இஸ்லாம் ரொம்ப தெளிவா திருமண பந்தத்தை சொல்லி முடிச்சிருச்சு. ஆனா அந்த திருமண பந்தத்தை சொன்ன இஸ்லாம் தலாக்க 3 தான் வச்சிருக்குது, 4வது வைக்கல, 2வது முடிக்கல. முதல் முறை தலாக் சொல்லணும். அழகான தலாக் என்ன தெரியுங்களா, தலாக்குடைய சட்டம், ஒரு மாப்பிள்ளை மனைவியே பிடிக்கல, தலாக் சொல்ல முடிவு எடுத்துட்டாருன்னா தலாக் ஒரு முறை சொல்லிட வேண்டியது, அவ்வளவுதான். ஒரு முறை சொல்லிட்டா அதன் பிறகு தலாக்கு நிகழ்ந்துரும். அந்த பிள்ளை போய் இதா இருக்க வேண்டியதான், 3 மாசம் 10 நாள் இருந்தா இருந்துட்டு அது வரைக்கும் இந்த ஆள் நம்மளை வாடி பொண்டாட்டி அவனை மீட்டிக்கிறேன்னு கூப்பிடுறேன்னு சொன்னா ஒரு தலாக் சொல்லிட்டு மீட்டிக்கலனா அந்த பெண்ணு 3 மாசம் 10 நாளுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஒரு தலாக்கோடைய திருமண பந்தம் முடிக்கலாம். அதை தாண்டி 2வது ஒரு தலாக் இருக்கு. முதல் முறை சொன்னாரு, அடுத்த முறையும் தலாக்குன்னு சொன்னாரு, முடிஞ்சு வச்சு. 3வது முறை தலாக்கு சொல்லிட்டாருன்னா அதன் பிறகு கணவன் மனைவியாக வாழ முடியாது, அதன் பிறகு வாழ முடிய சாத்தியமே இல்லை. அதையும் மீறி வாழ்றதா இருந்தா மானங்கட்டத்தனமா தான் வாழணும். எப்படி, இந்த பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் முடிக்கணும், அவளோடு உடலுறவு கொண்டு இன்பங்களை அனுபவிக்கணும், அந்த 2வது கல்யாணம் முடிச்சவன் மனம் உவந்து அந்த பிள்ளையை தலாக் கொடுக்கணும், அதன் பிறகு அந்த பிள்ளை இதா இருக்கணும், அப்புறம் போய் இவன் கல்யாணம் முடிக்கணும். இதுக்கு வேற சுருக்கச்சனம் மானங்கட்ட கல்யாணம். இந்த கல்யாணத்தை பெரும்பாலும் யாரும் விரும்புறது இல்லை, இல்லையா? அப்ப தலாக்குல கூட அல்லாஹ் 3 தான் வச்சிருக்கான். இப்படி வாழ்நாள் எடுக்க நாம் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை முக்கியமாக 3 நாள் 3 முறை 3 விடுத்தம் என்பது குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக ஆய்வு ரீதியாக தெளிவு செய்யப்பட்டிருப்பதால் சில ஒழுக்க முறைகள் 3க்கு கீழாலே வருகிறது. அந்த எண்ணிக்கை மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலும் நபி மொழிகளிலும் மிக தெளிவாக சொல்லித் தருவதை பார்க்கிறோம். வல்லோன் அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் சட்டங்களாக ஒழுக்கங்களாக நமக்கு கற்பித்து தருகிறானோ அதை முழுமையாக பின்பற்றி வாழும் பெரும் நசீபை இறைவன் நமக்கு தந்து நல்லொரு பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.